பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த உலகம் முழுதும் இந்த பிரார்த்தனை, ஜபம், வேண்டுதல், விண்ணப்பம் நிறைந்திருக்கு. உலகம் முழுசும் பல மதத்தர்கள், பல மனிதர்கள் இறை நோக்கி பிரார்த்திக்கிறார்கள். பல வகையிலே இந்த ஜபங்கள் ஏறெடுக்கிறது. துவான்னு சொல்வார்கள், ஜபம்னு சொல்வார்கள், வேண்டுதல் சொல்லுவார்கள். பல வகையில இதற்கு பெயர் இருந்தாலும் எல்லாமே இறைவனை நோக்கி செல்லுகிறது, கடவுள் நோக்கி செல்லுகிறது. இந்த ஜபங்களிலே சிலர் சிலையை நோக்கி ஜெபிப்பார்கள், படத்தை நோக்கி ஜெபிப்பார்கள், ஒரு சில ஆவியை நோக்கி ஜெபிப்பார்கள், ஒரு சிலர் மக்கள் உண்மையான இறைவனை நோக்கி ஜெபிப்பார்கள். அந்த ஜபத்தினுடைய பல வகைகள் உண்டு. ஆனால் இந்த ஜபத்துக்கு பல காரணம் உண்டு. ஒரு யுத்தத்துக்கு போறார், ஒருத்தர் கொலை செய்ய போறார், திருட போறார், அவரு கூட ஜபம் பண்ணுவதை நான் பார்த்திருக்கிறேன். குடிக்கும் போது அந்த சாராயத்துக்கு முன்னாடி ஜபம் பண்ணி குடிக்கிற மக்களையும் பார்த்திருக்கிறேன். அப்போ ஜபத்திற்கு சில இன்வேலிடான செயல்கள் இருக்கிறது, மதிப்பு இல்லாமல் போகிற சில செயல்கள் இருக்கிறது. கொலை செய்ய போகிறவன் கூட ஜெபிக்கிறான் என்று பார்க்கும்போது நீங்க கொலை செய்தும் இச்சித்தம் அப்படிலாம் போட்டிருக்கு. அப்போ ஜபம் என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். முதல் ஏன் ஜபங்கள் கேட்கப்படவில்லை, ஏன் ஜபங்கள் கேட்கப்படவில்லை, ஏன் ஜபத்துக்கு பதில் வருவதில்லை, இதற்காக ஆண்டு எத்தனையோ ஜபங்கள் நிராகரிக்கப்படுகிறது. தாவீது சொல்கிறார், ஜபம் என் மடியிலே வந்து விடாத படிக்கன்னு சொல்றாரு. நிறைய ஜபங்கள் நம்ம மடியில வந்து விழுது, கத்துறோம், கூச்சல் போடுகிறோம், ஆசைப்படுகிறோம், ஜபத்திலே ஆதங்கப்பட. அதான் யாக்கோபு 4 வாசிக்கும் போது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கு இச்சிக்கிறதில்லை, நீங்க ஜபம் பண்ணி கிடைக்கிறதில்லை, உங்கள் இச்சையை நிறைவேற்றும்படி, உங்க ஆசை நிறைவேற்றும்படி நீங்க தகாத விதமா விண்ணப்பம் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப விண்ணப்பத்துக்கு ஸ்ட்ரெயிட்டான ஒரு பதில் தர. நீதிமொழிகள் 28:9 சொல்லுது, அதுக்கு அழகான விளக்கம். இந்த வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜபம் அருவருப்பான. இன்னொருத்தர் சொல்லுது, பாவிகளுடைய ஜபத்தை அவர் கேட்பதில்லை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, துர்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தனையோடு செலுத்தினால் எத்தனை அதிகமாக அருவருக்கப்படும். அப்போ வேண்டுதல் என்பது ஒரு புனிதமான, இறைவனை மனிதனை இணைக்கக்கூடிய ஒரு காரியம். நிறைய பேர் வேண்டுதல் செய்ய மாட்டாங்க, ஆனா எதிர்பார்ப்பாங்க நடக்காது. வேண்டுவாங்க, அந்த வேண்டுதல் தகாத விதமான வேண்டுதலா இருக்கும். 1 யோவான் 5:14 சொல்றது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றின ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். எதையாகிலும் நாம் எதை கேட்கிறோமோ இறைவனுக்கு அது உகந்த விண்ணப்பமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அது கிடைக்கும். அருமையானவர்களை, இன்னும் கூட மார்க் 11 நீங்க 21:2 வாசிக்கும் போது நிறைய பேர் ஜபம் பண்ணுவார்கள், ஆனா நம்பிக்கையோடு விசுவாசம் ஜெபிக்க மாட்டார்கள். நீங்க ஜபத்திலே விசுவாசம் உள்ள எவைகளை கேட்பீர்களோ அவை பெற்றுக்கொண்டே. அருமையான தேவ மக்களே, ஜபம் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு, பக்தியோடு யாராக இரு, மனதுருகி இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், நீ கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கும் போது கபடற்ற இதயத்திலிருந்து பிறக்கும் அந்த விண்ணப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீ பாவியா இருக்கலாம், துன்மார்க்கனா இருக்கலாம், ஆண்டவர் நீ பாவி, உன் ஜபத்தை, அந்த பாவி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவன் பண்ணுகிற ஜபம், அந்த பாவ வழியிலிருந்து மீட்கப்படுக்க அவர் எடுக்கிற விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். பரிசுத்த வேதத்தில் லூக்கா 18 பாவியாக ஒருவன் இறைவனை நோக்கி பிரார்த்திக்கிறார். எப்படி இருக்கிறான், பாவியாக என் மேலே கிருபையாயிரும் என்று. இரக்கத்துக்காக, கிருபை என்றால் இரக்கத்துக்காக, உங்களுடைய இரக்கத்துக்காக நான் காத்திருக்கேன். நீங்க இருக்கிற இடத்துல ஒரே ஒரு விண்ணப்பம், இறைவா அற்புதத்தின் தகப்பனே, என் கண்ணீரை மாற்றக்கூடிய சக்தி உம்மிடத்திலே உண்டு, என் உள்ளத்தின் ஆழத்தில் என்னுடைய பிரார்த்தனையை, வேண்டுதலையும், என்னுடைய துவா ஜபத்தையும் கேளும் என்று நீ இறைவனிடத்திலே உங்கள் ஜபத்தை வைக்கும் போது அந்த ஜபம் அது அற்புதங்களை கொண்டு வருகிறது. இதைத்தான் லூக்கா 1:13 பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்படும். உங்க வேண்டுதல் எப்ப கேட்கப்படும், அதுக்கு நேரம்லாம் கிடையாது, எப்பனா கேட்கப்படும். இந்த சகரியா என்ற ஒரு தேவ மனுஷன் கடவுள் நோக்கி ஜெபிக்கிறார், ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறார், ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார். அவர் நிறுத்தவில்லை, கண்டினியூவா ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு முதிர்ந்த வயது, நம்ப முடியாத சூழ்நிலை, குழந்தையே எதிர்பார்க்காத சூழ்நிலை, வயோதி காலத்திலே கடவுளுடைய தூதர் வந்து சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேண்டுதல் தெரியுமா, எப்போ உனக்கு கொடுத்தா அது பெஸ்டா. நமக்கு தெரியும், இப்ப வந்தா நல்லா இருக்கும், இப்ப வந்தா அப்படியே அலைவோம், ஆசைப்படுவோம், ஓடும், ஆதங்கப்படுவோம். ஆனால் உண்மையான ஜபம் சரியான நேரத்திலே வரும். நீ உண்மையாக ஜெபிக்கும் போது, உத்தமமாக ஜெபிக்கும் போது எந்த நேரத்திலே உனக்கு தர வேண்டும் என்பதை அறிந்த தேவன் சரியாக தருவார். அதனால இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்.
சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்போது ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். போராடி ஜெபம் பண்ணுங்கள். ஆவி நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஜெபத்தின் மேன்மை சொல்லியிருக்கிற தேவ மக்களே, இதுவரைக்கும் ஒரு மருந்துக்கு கூட நீங்கள் ஜெபம் பண்ண முடியல, உங்களை ஏதோ ஒரு தீய ஆவி கட்டி வைத்திருக்கு, இறைவனை நோக்கி வேண்டுங்கள். கடவுள் உங்கள் ஜெபத்துக்கு, இயேசு உங்கள் ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் தருவார். பல வருஷமா வேண்டிக் கொண்ட ஒருவருடைய வேண்டுதலை தேவன் கேட்டு பதிலை தருவார் என்றால், உங்க மேல அந்த ஜெபிக்கிற ஒரு கிருபையை, ஜெபிக்கிற தயவை, ஜெபிக்கிற அபிஷேகம், ஜெபிக்கிற அந்த வல்லமையை தேவன் நிச்சயமாக தருவார். சகரியாவுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது உண்மை என்றால் உங்களுடைய வேண்டுதலும் கேட்கப்படும். நீங்கள் ஜெபிக்கிற இடத்திலே தேவன் பதிலை கொண்டு வா. ஜெபிக்கிற இடத்திலே அற்புத கண்கள் காணும். இந்த வேத வாக்கியத்தின்படி சகரியா லூக்கா 1:13 படி சகரியாவுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன் பரிசுத்த வேதத்திலே எத்தனையோ பேருடைய வேண்டுதலை கேட்டார். உங்கள் வேண்டுதலை கேட்பார். நீங்கள் ஜெபத்திலே தரித்திருங்கள், விண்ணப்பத்திலே தரித்திருங்கள், வேண்டுதலை தரித்திருங்கள், கடவுளிடத்திலே போராடு தரித்திருங்கள். விடுதலை நிச்சயம், வெற்றி நிச்சயம். கர்த்தர் உங்கள் சமாதானம் நிரப்புவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.